மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதுல முக்கியமாக பார்த்தோம்னா ஸ்டொமக் அல்சர். வயிற்று பகுதியில ரொம்ப அல்சர் இருந்துகிட்டே இருக்குங்க, வயிறு எரிச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வயிறு எரிச்சலை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு விஷயம் ஆசிட் ரிஃப்ளக்ஸ். காமனா இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்றது வயிறுல அதிகமான நம்மளுடைய ஜீரண சக்திக்கு உதவக்கூடிய ஆசிட்ஸ் எல்லாமே நம்ம உடல்ல வந்து செக்ரேட் ஆகும், என்சைம்ஸ் வந்து செக்ரேட் ஆகுது. இது சில நேரங்கள்ல அதிகமாக செக்ரேட் ஆனாலோ, வேலைக்கு நம்ம சாப்பிடாம இருக்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமா நமக்கு வந்து ஆசிட் செக்ரீட் ஆகும்போது ஆசிட் ரிஃப்ளக்ஸ் நமக்கு ஏற்படுது. ஸோ அந்த ரிஃப்ளக்ஸ் ஏற்படும் போது நெஞ்சு பகுதியில ஒரு எரிச்சல் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அதிகமா இருந்ததுன்னா ரெண்டு விஷயம் முக்கியமா நிறைய பேருக்கு நடக்குது. ஒன்று என்னன்னா ஜெர்ட் அப்படின்னு சொல்றோம், GERD, கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ். நம்மளுடைய ஃபுட் பைப்புக்கும் ஸ்டொமக்குக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல ஸ்பிங்டர்ஸ் வந்து நமக்கு பாதிப்பு ஏற்பட்டு அந்த இடத்துல எரோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய புண்கள், லேசான மியூக்கஸ்ல வந்து புண்கள் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை நமக்கு உண்டாகுது. இதற்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாய் பகுதியில நிறைய பேருக்கு புண்கள் ஏற்படுது. வாய் புண் ஏற்படுறதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ வாய் புண்ணு வந்து பார்த்தோம்னா நாக்கு பகுதியில நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நாக்குக்கு அடியிலையோ இந்த நாக்கு ஓரங்கள்லயோ அதிகமான அல்சர் அது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பக்கல், நம்மளுடைய சைட்ல, ஸோ கண்ணப்பகுதியில உள்ள இருக்கக்கூடிய இடங்கள்லையும் அதிகமான புண்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வாய்ப்புண் இருக்குதுன்னா நிச்சயமாக வயிற்று பகுதியில ஆசிட்னால நமக்கு புண்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுல ஒரு சிலருக்கு ஸ்டொமக் அல்சர் இல்ல டியோடினல் அல்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். மியூக்கஸ், நம்ம வயிறோட உள் பகுதியில மியூக்கஸ் மெம்பரைன்ல சின்ன சின்ன புண்கள் நமக்கு வட்ட வட்டமாக தெரிய ஆரம்பிக்கும். இதுல எரோஷன் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட், எண்டோஸ்கோப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரல் எரோஷன் அப்படின்னு நம்ம போட்டிருப்பாங்க. இல்ல எந்த இடத்துல நமக்கு வந்து புண்கள் இருக்குன்றதையும் நமக்கு எண்டோஸ்கோப்ல கிளியரா தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்துல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு சரியாகணும் அப்படின்னா என்னென்ன வழிமுறைகள் ஃபாலோ பண்ணலாம் நான் சொல்றேன். ஒரு சிலருக்கு பிளட் பிரஷர் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக வயிறு பகுதியில நமக்கு புண்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை நம்ம சரி பண்ணோம்னா பிளட் பிரஷர் எந்த அளவுல இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா நமக்கு உடல்ல அதிகமான உஷ்ணம் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். உஷ்ணம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி வந்து ஹேர் ஃபால் ஆகுது, கண் எரிச்சல் இருக்கு இல்லையா, அதே மாதிரி வயிற்று பகுதியிலும் புண்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி தொடர்ந்து ஏதாவது மாத்திரைகளோ மருந்துகளோ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளமோ இல்ல சைக்காட்ரிக் தொடர்பான சைக்காலஜி இஷ்யூஸ் இருந்து அது தொடர்பான ஏதாவது மருந்து மாத்திரைகள் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், இல்ல ஓசிபி பில்ஸ் நிறைய பெண்கள் எடுப்பாங்க, இந்த மாதிரி சமயங்களும் வயிற்றுப்புண் இதனோட சேர்ந்து வாய்ப்புண் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு மோஷன் போகும்போது அதிகமான எரிச்சல் வந்து தென்படலாம். எரிச்சல் தென்படுதுன்னா என்ன ஆகுதுன்னா, நம்ம உள்ள புண்கள் இருக்கு, வயிற்று பகுதியில புண்கள் இருந்து அதனால ஆசனவாய் பகுதியிலும் நமக்கு எரிச்சலோ புண்களோ வருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி வயிறு புண் இருக்கு, அல்சர் இருக்கு அப்படின்னா இதை சித்த மருத்துவத்தில் குன்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எண் வகை குன்மம் அப்படின்னு 8 வகையான குன்ம நோய்கள் வயிற்றுல இருக்கக்கூடிய புண்கள் இருக்கு அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்க. இந்த குன்மம் வருவதற்கான காரணங்கள், ஸ்டொமக் அல்சர் வர்றதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம நேரம் கடந்து சாப்பிடும், சரியான நேரத்துல உணவு எடுக்காம இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். இரவு நேரத்தில் உறக்கம் இல்லாமல் இருப்பதும் ஒரு முக்கியமான காரணம். நிறைய பேர் தூங்காம இருப்போம். மேபி அது வந்து ஒர்க் பண்றதுனாலே கூட இருக்கலாம். இல்ல ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல தூக்கம் வராமல் நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்கு. அதனாலேயும் வயிறு புண் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஹை பிளட் பிரஷர், ஹை சுகர் லெவல் இருக்கு, இதனாலையும் நமக்கு வயிறு புண்கள் ஏற்படலாம். இதை தாண்டி ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அவர்களுக்குமே வயிறு புண்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து சரி செய்யறதுக்கு சில வழிமுறைகளை நம்ம
நம்ம ஃபாலோ பண்ணணும். என்னென்ன வழிமுறைகள், உணவு முறையில ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்ன்றது நான் சொல்றேன். உணவு முறையை பொறுத்த வரைக்கும் இந்த டெமுல்சன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளழலாற்றி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே நம்ம சாப்பிடலாம். இப்போ காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமா நம்ம சாப்பிட வேண்டியது வெள்ளை பூசணி. இந்த வெள்ளை பூசணின்னு சொல்லும்போது அது தோல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா துருவிக்கணும். ஸோ துருவி பூ மாதிரி எடுத்து ஒரு கப்ல எடுத்துட்டு இதுல கொஞ்சம் சீரக பொடி, உப்பு பொடி சேர்க்கணும். சீரக பொடியும் உப்பு பொடியும் சேர்த்து ஒரு பவுல்ல நம்ம தினமும் காலையில பிரேக்ஃபாஸ்டோட சாப்பிடணும். இது சாப்பிட முடியலன்னு சொன்னா மிக்சியில இதை அரைச்சி சாறு எடுத்து இந்த சாறுல கொஞ்சம் சீரக பொடி கலந்து நம்ம சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பிடும்போது என்ன ஆகுனா குடல் பகுதியில ஃபர்ஸ்ட் அந்த மியூக்கஸ்ல ஒரு லேயர் மாதிரி இது ஃபார்ம் பண்ணிடும். அடுத்ததாக நம்ம எடுக்கக்கூடிய உணவு ரொம்ப சேஃபா நமக்கு டைஜஷன் ஆகுதுன்னு சொல்லலாம். வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களும் நமக்கு குணமாகுது. அடுத்து முக்கியமாக வயிறு புண், வாய்ப்புண் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணணும்னா தேங்காய், கொப்பரை தேங்காய் எடுத்துக்கணும். ஸோ இந்த கொப்பரை தேங்காயை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துட்டு மிக்சியில நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இது கூட என்ன பண்ணோம்னா ஒரு கொஞ்சமா நெய் விட்டு ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் கசகசா போட்டு அந்த நெய்யில வறுத்துட்டு இந்த கொப்பரை தேங்காயோடைய சேர்த்து நல்லா கலந்து திரும்பவும் இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஸோ அப்போ அந்த கசகசா, கொப்பரை தேங்காய் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆயிட்டு நமக்கு ஒரு பவுடர் ஃபார்ம்ல கிடைக்கும். இதை நம்ம தினமும் 2 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ இந்த கொப்பரை தேங்காயும் கசகசாவும் நல்லா கலந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறத ஒரு 2 ஸ்பூன் அளவு தினமும், எந்த வேலைனா காலை நேரத்துல மட்டும் சாப்பிட்டாலே போதும். இதனால நடக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு பார்த்தோம்னா அதிகமான உடல் உஷ்ணம் குறையும், வயிறு புண் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய அல்சர் நமக்கு குறையறதுக்கு இது நமக்கு நல்லாவே பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி நம்ம வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய புண்கள் குணமாவதற்கு அகத்திக்கீரையை பயன்படுத்தலாம். ஸோ வாய்ப்புண் நமக்கு குணமாவதற்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் குணமாவதற்கும் அகத்திக்கீரை ரொம்ப ரொம்ப முக்கியம். அகத்திக்கீரையை எடுத்துட்டு நல்லா மிக்சியில போட்டு அரைச்சி சாறு எடுத்து 50 ml தினமும் தேன்ல கலந்து குடிக்கணும். இது எந்த டைம்ல குடிக்கலாம்னா உணவு எடுத்ததுக்கு பிறகு தினமும் காலையில. ஸோ காலையில இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாலும் வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய அல்சர் நமக்கு குணமாகும். இதுல முக்கியமாக அல்சர் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு உடல் பருமன் அதிகமாயிட்டே போகுதுன்னு சொல்லுவாங்க. ஐயோ எனக்கு கொஞ்ச நாளா எப்போ அல்சர் வந்துச்சோ அந்த டைம்ல இருந்து எனக்கு பாடி வெயிட் போட்டே போற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு அல்சர் இருக்கும்போது இன்டர்னல் ப்ளீடிங் இருந்துச்சுன்னா உடல் எடை குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்டர்னல் ப்ளீடிங் அப்படின்னு சொல்றது மலத்தோடையே சேர்ந்து ரத்தம் போறது. ஸோ உள்ள இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ்ல இருந்து நமக்கு புண்கள் ஏற்பட்டு அதுல இருந்து ரத்த கசி அதுவே டைஜஷனோட கலந்து உணவோட கலந்து என்ன ஆகும்னா மோஷன் நமக்கு கருமை நிறத்துல, அதாவது மலம் கருமை நிறத்துல வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ வயிறு புண் இருக்கும்போது உள்ள இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய உணவுகள் தான் நம்ம சாப்பிடணும். அதுதான் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மருந்துகள், குன்மத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள் இருக்கு. இதுல முக்கியமாக குன்ம குடோரி மெழுகு அப்படின்ற ஒரு மெடிசன். இது பார்த்தோம்னா நல்ல மெழுகு டைப்ல வேக்ஸ் மாதிரி நமக்கு செய்யக்கூடிய ஒரு மெடிசன். இதை மருத்துவர் ஆலோசனைப்படி ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம பயன்படுத்தணும். இந்த குன்ம குடோரி மெழுகு அப்படின்னு சொல்றது முக்கியமாக பெருமருந்து வகைகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம எவ்வளோன்னா ரொம்ப கம்மியா சின்னதா ஒரு சுண்டைக்காயை விட சின்ன சைஸ்ல நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். மிளகு சைஸ்ல காலை இரவு 2 வேளையும் சாப்பிடும்போது உடல்ல இருக்கக்கூடிய அந்த அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் குணமாவதற்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம கீரை வகைகள் அதிகமான கவனம் செலுத்தணும். புளியாரை கீரை ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வெந்தயக்கீரை ரொம்ப முக்கியம், பருப்பு கீரை, இந்த மாதிரி கீரை வகைகளை உணவுல சேர்த்து சேர்த்து சாப்பிடும்போது முக்கியமாக முள்ளங்கி கீரை. ஸோ இந்த முள்ளங்கி கீரை வாரத்துக்கு ஒரு 3 நாள் பயன்படுத்தினாலே வயிற்றுல இருக்கக்கூடிய புண்கள் ரொம்ப நாள் ஆறாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ
இதனால எனக்கு வந்து மோஷன் போக முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக நம்ம வந்து இந்த கீரை வகைகளை பயன்படுத்தலாம். அதே மாதிரி நான் சொன்ன குன்ம குடோரி மெழுகு மாதிரி சீரண சஞ்சீவி சூர்ணம் அப்படின்ற ஒரு மெடிசனும் சித்த மருத்துவத்துல இருக்கு. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணாலும் என்ன ஆகும்னா வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மெடிசன் எடுக்கும்போது இன்னர் லேயர்ல வந்து மியூக்கஸ்ல ஒரு கோட் மாதிரி படிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம உணவு சாப்பிடும்போது ஈஸியா வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் பாதிப்பு ஏற்படாமல் மிக விரைவில் குணமாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வயிறு புண்ணு இருந்ததுன்னா இரவு சரியான தூக்கம் ரொம்ப முக்கியம். இப்போ காரமா ஸ்பைசியா எண்ணெயில பொரித்த அவுட் சைட் ஃபுட் வெளி உணவுகள் சாப்பிட்றதையும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பதிவில் வயிறு புண்கள் இருந்தாலோ வாய்ப்புண் இருந்தாலோ எப்படி நம்ம சரி பண்ணலாம், எளிமையான சித்த மருத்துவ குறிப்புகள் என்னன்றதை பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.